ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். மீண்டுமாக உங்களை சந்திக்கிறதுலே நான் விருந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, என் கையில ஒரு பேப்பர் இருக்கு. இந்த பேப்பரை நம்ம சண்டே கிளாஸ் பிள்ளைங்களுக்கு முன்பாக நம்ம காட்ட போறோம். ஒருவேளை நான் இதுக்கு முன்னாடி செஞ்சதெல்லாம் பிள்ளைங்க இங்கிலீஷ் படிக்க தெரிஞ்சிருந்தாதான் அவங்க அந்த கேம்ஸ்லாம் விளையாட முடியும். ஆனா இன்னைக்கு நான் சொல்லித்தர போற இந்த கேம் இங்கிலீஷ் அவங்களுக்கு படிக்க தெரிஞ்சாலும் சரி, படிக்க தெரியலனாலும் சரி, அந்த கேம் அவங்க விளையாடலாம். ஓகேங்களா? இதுல போட்டிருக்கு, கேன் யூ ஃபைண்ட் த மிஸ்டேக் அப்படின்னு சொல்லி கீழே 1ல இருந்து 15 வரைக்கும் நம்பர் இருக்கு. இந்த நம்பர்ஸ்ல ஒரு இடத்துல மிஸ்டேக் இருக்கு. அது என்னன்னு பிள்ளைங்க கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இது ரொம்ப கஷ்டம் கண்டுபிடிக்கிறது. ஒருவேளை நீங்க கூட கண்டுபிடிக்கிறது இது கஷ்டம். ஏன்னு சொன்னீங்கன்னா, இப்ப பிள்ளைங்க மிஸ்டேக் அப்படின்னு சொன்னா ஒன்று நம்ம என்ன பார்ப்போம்னா, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 கரெக்டாக தானே இருக்கு. இதுல என்ன மிஸ்டேக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2வது தடவை பார்ப்பாங்க, 3வது தடவை பார்ப்பாங்க. இதுல ஒன்றும் மிஸ்டேக் இருக்க மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க, பிள்ளைங்களுக்கு பாருங்க, மறுபடியும் நீங்க நல்லா பாருங்க, ஒவ்வொரு நம்பரையும் பாருங்க, ஏதாவது மிஸ்டேக் இருக்கா சொல்லுங்க. நல்லா பார்ப்பாங்க, மிஸ்டேக் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா பிள்ளைங்க நீங்க என்ன சொல்லி தர போறீங்கன்னா, இதுல ஒரு மிஸ்டேக் இருக்கு. என்ன மிஸ்டேக்னா, நம்பர்ல ஒன்றும் மிஸ்டேக் கிடையாது. இப்ப நீங்க இந்த 1 மட்டும் நீங்க கவனிங்களேன். எங்கெங்கெல்லாம் 1 வருதோ அந்த 1 மட்டும் நீங்க கவனிங்க. அது ஏதாவது மிஸ்டேக் இருக்கான்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னோன்னே, அப்போ ஒரு சில பிள்ளைங்க அப்பவும் கண்டுபிடிக்க முடியாது. அப்போ எல்லா 1ஐயும் பாருங்க. நீ கடைசியா நீங்க என்ன சொல்லுங்கன்னா, இது ஈஸியா கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஐடியா நான் சொல்ற பாருங்க. எல்லா 1ஐயும் பாருங்க, ஒரே மாதிரி இருக்குதா இல்ல கொஞ்சம் வித்தியாசமா இருக்குதா? இல்லை, இது சொன்னா கண்டுபிடிச்சிருவாங்க பசங்க. அப்போ நீங்க எல்லா 1 மட்டும் நீங்க கவனிச்சு பாருங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்க பாருங்க, எல்லா 1மே இங்க பாருங்க, இது கொஞ்சம் இந்த 1க்கு இந்த மேல இருந்து ஒரு கோடு, சின்ன கோடு தெரியுது பாருங்க, தெரியுங்களா? மேல இப்படி இப்படி இருக்கும். 1ல கொஞ்சம் மேல, கொஞ்சம் இப்படி கீழே இறங்கின மாதிரி இருக்கும் பாருங்க, தெரியுதா? ஆனா ஒரே ஒரு 1ல மட்டும் அந்த மேல இருக்கிற கோடு ஸ்ட்ரைட்டா இருக்கும். ஓகேங்களா? நீங்க இந்த 14ல இருக்கிற அந்த கோடை நீங்க பாருங்க. 14ல இருக்கிற கோடு தெரிஞ்சா உங்களுக்கு எப்படி இருக்கு? ஸ்ட்ரைட்டா இருக்கு பாருங்க. ஆனா இந்த 15ல இருக்கிற கொஞ்சம் கீழே இறங்கின மாதிரி இருக்கு. 13லயும் கொஞ்சம் கீழே இறங்கின மாதிரி இருக்கு. இதுலயும் கொஞ்சம் கீழே இறங்கின மாதிரி இருக்கு. இதுலயும் கொஞ்சம் கீழே இறங்கின மாதிரி இருக்கு. எல்லாமே கொஞ்சம் கீழே இறங்கின மாதிரி இருக்கும். இந்த கோடு மேல மெலிசா ஒரு கோடு தெரியுது பாருங்க. ஆனா இந்த 14ல இருக்கிற கோடு மட்டும் நீங்க பாருங்க, அப்படியே ஸ்ட்ரைட்டா இருக்கும். ஓகேங்களா? தெரியுதா? ஸ்ட்ரைட்டா. அது ஒண்ணுதான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. ஓகேங்களா? தப்புன்னு சொல்ல முடியாது, இது மிஸ்டேக்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. நீங்க கவனிங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்டா. அது இதை பொறுத்த வரைக்கும், நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் ஓகே, எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு, ஒன்று மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அதான் மிஸ்டேக் நம்ம சொல்றோம். மிஸ்டேக் இருக்கு இதுல அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? இப்போ இந்த கேம் என்ன, பிள்ளைங்கிட்ட காட்ட போறீங்க, இதுல என்ன மிஸ்டேக் கேட்க போறீங்க. பிள்ளைங்க கண்டுபிடிக்க மாட்டாங்க. மறுபடியும் நீங்க செகண்ட் சான்ஸ் கொடுக்க போறீங்க. அப்புறமா நீங்க கடைசி சொல்ல போறீங்க. 1 மட்டும் நீங்க கவனிச்சு பாருங்க. எங்கெல்லாம் 1 வருதோ அந்த ஒரு 1 மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். மற்ற 1 ஒரே மாதிரி இருக்கணும். ஒரு சில பிள்ளைங்க கண்டுபிடிப்பாங்க, ஒரு சில பிள்ளைங்க கண்டுபிடிக்க மாட்டாங்க. என்ன வித்தியாசம் சொன்னா, எல்லா 1லயும் இந்த கோடு மேல இருக்கிற இந்த மெல்லிசான கோடு கொஞ்சம் கீழே இறங்கின மாதிரி இருக்கும். 14ல மட்டும் ஸ்ட்ரைட்டா இருக்கும் அந்த கோடு. அதுதான் வித்தியாசம். ஓகே, இதுல இருந்து நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன சொல்லி தர போறோம் பாரு. உன்னுடைய வாழ்க்கையில கூட நிறைய இடங்கள்ல நீ நல்ல பிள்ளையா இருக்கலாம். நீ நல்லா ஜெபிக்கிற பிள்ளை, நான் சண்டே கிளாஸ்க்கு போற பிள்ளை, நீ எல்லா விஷயத்திலயும் நல்ல பிள்ளையா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா ஏதோ ஒரு இடத்துல உன்னுடைய இருதயத்துல எங்கே ஒரு தப்பு மறைஞ்சிருந்ததுன்னா பாரு, நீ பரலோக ராஜ்யம் போக முடியாது. ஆனா இல்லைன்னா ஐ எம் பர்ஃபெக்ட், நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐ எம் பர்ஃபெக்ட், எனக்குள்ள எந்த தப்பும் கிடையாது அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க, நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா அப்படி இல்லை. எல்லாருக்குள்ளேயும் ஏதோ ஒரு இடத்துல, ஏதோ ஒரு சின்ன இடத்துல நம்ம தவறு செய்திருப்போம். ஓகேங்களா? ஆனா அந்த தப்பு ஆண்டவருக்கு தெரியும். இப்ப நான் என்ன தப்பு செஞ்சிருக்கிறேன்னு எனக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். வேற யாருக்குமே தெரியாமல் இருக்கலாம். ஆனா அது தப்பு தான். பைபிள் ஒரு வசனம் நான் வாசித்து காட்டுறேன். 2 நாளாகமம் 6ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். 2 நாளாகமம் 6:36 சொல்கிறது, பாவம் செய்யாத மனுஷன் இல்லையே, பாவம் செய்யாத மனுஷன் இல்லையே. இன்னும் புதிய ஏற்பாட்டுல ரோமர் நினைக்கிறேன், ரோமர் 3:23 நினைக்கிறேன், எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானோம். இங்க நம்ம வாசிக்கிறோம்,
பாவம் செய்யாத மனுஷன் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உலகத்துல நான் எந்த பாவமும் செய்யல அப்படின்னு எந்த மனுஷனும் கிடையாது. ஏதோ ஒரு விதத்துல எங்கேயும் நம்ம ஏதோ ஒரு தப்பு நம்ம செய்திருக்கிறோம். பாவம் செய்யாத ஒரே மனுஷன் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் 100% மனுஷன் பிளஸ் 100% கடவுள். ஓகேங்களா? அப்போ வேற எந்த மனுஷனுமே இந்த உலகத்துல பாவம் செய்யாமல் இல்லை. அப்ப நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம என்ன சொல்லி தர போறோம்னா ஏதோ ஒரு இடத்துல உங்களுடைய வாழ்க்கையில எங்கேயோ தவறு நடந்திருக்கு. அந்த தவறை நீ சரி செய்து கொள்றதுக்கு உனக்கு வாய்ப்பு இருக்கு. எப்போ வரைக்கும் வாய்ப்பு இருக்கு? இந்த உலகத்தில் நீ எத்தனை நாள் உயிர் வாழ்றியோ அத்தனை நாள் வரைக்கும் ஆண்டவர் உனக்கு ஒவ்வொரு நாள் சான்ஸ் கொடுத்துட்டே இருக்கிறார். இன்னைக்காவது உன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்து ஆண்டவரத்துல ஒப்புரவாகிறேன். எங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாது, ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியாது, கூட பிறந்தவங்களுக்கு தெரியாது, க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு கூட தெரியாது. ஆனா என் இருந்துச்சு அந்த பாவம் இருக்குது. அந்த பாவத்தை நீ ஏசப்பாக்கு அறிக்கை செய். நம்முடைய பாவங்களை நம்ம அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்ம சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். வேத வசனம் சொல்லுது தம்பி தங்கச்சி. அதனால பாரு, வெளியில பார்க்கறதுக்கு பெர்ஃபெக்டா இருக்க மாதிரி தெரியுது, எந்த ஒரு மிஸ்டேக்குமே இல்லாத மாதிரி தெரியுது. உன்னுடைய வாழ்க்கையில கூட எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்க மாதிரி தெரியுதா? ஆனா ஏதோ ஒரு இடத்துல, ஒரு சின்ன இடத்துல ஒரு தப்பு நடந்திருக்குது. அது உனக்கு தெரியும், ஏசப்பாவுக்கு தெரியும். ஆனா தப்பு ஏசப்பாவிட்ட அறிக்கை செய், ஏசப்பா பாவத்தை மன்னிப்பா. ஓகேங்களா? இதுதான் இந்த கான்செப்ட். இதுல இன்னும் இதே மாதிரி இதுக்கு ரிலேட்டடா இன்னொரு 2 பிரிண்ட் அவுட் நான் எடுத்து வச்சிருக்கேன். ஓகேங்களா? இதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுவும் நான் குரூப்ல போட்டுருக்கேன். இதை நீங்க பாத்தீங்கன்னா இதுலயும் அதே மாதிரி தான் என்ன மிஸ்டேக் இருக்குன்னு நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? 1லேருந்து 15 வரைக்கும் இருக்கு. ஷேர் இட் when you find the mistake அப்படின்னு போட்டு இதை நீங்க காட்டும் போது பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நம்பர்ஸை மட்டும் தான் பார்ப்பாங்க. நீங்க என்ன சொல்ல போறீங்க? இதுல ஏதாவது மிஸ்டேக் இருக்கா பாருங்க அப்படின்னு சொல்லுவேன். இது இங்கிலீஷ் படிக்க தெரிஞ்சிருக்கணும். இந்த கேம் விளையாடுறதுக்கு தமிழ் இங்கிலீஷ் படிக்க தெரியலன்னா அவர்களுக்கு விளையாட பசங்க நம்பர் தான் பார்ப்பாங்க. நம்பர்லாம் கரெக்ட் பர்ஃபெக்ட், ஒன்றும் மிஸ்டேக். ஆனா நீங்க கீழே எழுதிட்டு பாருங்க, ஷேர் இட் when you find the mistake. அப்ப மிஸ்டேக் எங்க இருக்கு? நம்பர்ல இல்ல, இங்க கீழே தான் இருக்கு. 2 தடவை the வந்திருக்கு. ஆனா அப்படி வரக்கூடாது. ஒரு தடவை தான் the வரணும். ஷேர் இட் when you find the mistake அப்படிதான் இருக்கணும். ஆனா இங்க the 2 இடத்துல வந்திருக்கனால மிஸ்டேக் இங்க தான் இருக்கு. இந்த 2 தடவை வந்திருக்குன்னா மிஸ்டேக். ஓகேங்களா? இது ஒரு கடைசியில் தான் நான் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிருக்கேன். அதே மாதிரி இது வரும், கேன் யூ ஃபைண்ட் த மிஸ்டேக். ஓகேங்களா? தெரிஞ்சா உங்களுக்கு ரொம்ப இதுவாக இருக்குன்னு நினைக்கிறேன், கிளாரிட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இப்போ தெரியும் நினைக்கிறேன். கேன் யூ ஃபைண்ட் த மிஸ்டேக்னு போட்டிருக்கு. ஓகே, நான் இந்த குரூப்பில் நான் போடுறேன், இந்த பிரிண்ட் அவுட் நான் போடுறேன் உங்களுக்கு. ஓகே, இப்போ கொஞ்சம் தெரியும் நினைக்கிறேன். கேன் யூ ஃபைண்ட் த மிஸ்டேக் அப்படின்னு போட்டு 1 மேற்கூறி பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா எங்க மிஸ்டேக் இருக்குன்னு இதுதான் பார்த்துட்டு இருப்பாங்க தவிர, ஆனா இங்கே பாருங்க, கேன் யூ ஃபைண்ட் த மிஸ்டேக். அந்த மிஸ்டேக்ல ஸ்பெல்லிங்க பாருங்க, MIT இருக்கு. ஆக்சுவலா மிஸ்டேக்கோட ஸ்பெல்லிங் MISTAKE. ஆனா இங்க MIT மிட்சேக் இருக்கு. அதான் மிஸ்டேக். மிஸ்டேக் இங்க இல்ல, மிஸ்டேக் இங்க இருக்கு. அதனால இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குன்றதுக்காக நான் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சேன். அதனால நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ண உடனே நான் இந்த குரூப்ல இந்த 3 மெட்டீரியலுமே நான் கொடுக்குறேன். இது நீங்க உங்களுடைய சண்டே ஸ்கூலில் யூஸ் பண்ணுங்க, பிள்ளைங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ. மறுபடியும் நான் என்னுடைய வீடியோட நான் சந்திக்கிறேன். கர்த்தர் தம்மை ஆசீர்வதிப்பார்கள். காட் பிளஸ்.